ஆண்டவரே, எங்களோடு நீங்கள் பேசுங்க. எங்கள் மத்தியில் நீங்கள் இடைப்படுங்க. உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு நீங்கள் திறந்து கொடுங்க. ஆண்டவரே, அன்னைக்கு அந்த எம்மாவூர் சீஷர்களுக்கு நீங்கள் எப்படி திறந்து கொடுத்தீரோ, அவருடைய இருதயங்கள் குளிர்ந்து விட்டு எரிந்தன. அதே போல் இன்னைக்கு எங்கள் மத்தியில் நீங்கள் இடைப்பட போகிற பாக்கியத்துக்கு நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். எனது கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா. எனது கால்கள் சறுக்கும் கடவுளுடைய படைப்பை பார்க்கும் போது ஒன்றே தான், இந்த வானத்தின் நட்சத்திரங்கள் அவருடைய படைப்பை பார்க்கும் போது, ஆண்டவரே என் மேலே இவ்வளோ நோக்கமாக இருக்கிறதுக்கு என்னன்னு தெரியல. நம்ம பாவியாக இருந்தும், நம்ம குறை உள்ளவர்களாக இருந்தும் கடவுள் நம்மளை என்ன செய்கிறாரு, நேசிக்கிறார். இந்த குறை உள்ளவனை தான் 2000 வருடத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சார், தேடி தேடி ஓடி வந்தார். அவர் சாதாரணமாக கொடுக்கல, அவருக்கு என்ன கொடுத்தா ஈடாகும். அந்த பாட்டில் நம்ம பார்த்தோம், மாணிக்க தேரோடு நம்ம பார்த்துருப்போம். மற்ற மதத்தார் என்ன செய்வாங்க, அப்படி அலங்கரித்து அந்த அவங்க நம்புகிற நம்பிக்கையை என்ன செய்வாங்க, அழகாக காட்டுவாங்க. ஆனால் கடவுளுக்கு அதில் பொண்ணும் வெள்ளியும் எதை வைத்து கொடுத்தாலும் அவர் செய்ததுக்கு என்ன ஆகாது, ஈடாகாது. அந்த ஈடு இணை இல்லாத தேவன் அன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். அதான் பியூட்டி. அவர் பெருசாக இருந்தோம், இந்த சின்னவனை 1000மும் சிறியவனை 10,000முமா என்ன செய்கிறார், அவர் மாற்றுகிற தேவனை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வர்ஷிப் பண்ணுறோம். அதனால் அவருக்கு நீங்கள் முழுமையாக நீங்கள் திறந்து கொடுக்கும் போது, ஆண்டவர் சங்கீதக்காரன் சொல்லுவோம், ஆண்டவர் என் நிமித்தம் நீங்கள் உண்டு பண்ணினதை நீங்கள் என்ன செய்யுங்க, திடப்படுத்துங்க. இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு நிறையா வருத்தங்கள் உண்டு. நம்ம வேலை, ஆனால் அது மறந்துடாதீங்க, அந்த வேலையை கொடுத்தவர் தேவன். இவ்வளோ நேரம் இவ்வளோ காலம் அந்த வேலைக்கு உங்களுடைய கரத்துக்கு பலத்தை கொடுத்தவர் யார், அந்த தேவன். அவர் உங்கள் நிமித்தம் அதை என்ன செஞ்சுருக்கிறாரு, உண்டு பண்ணியிருக்கிறார். அதனால் கண்டிப்பாக அதை என்ன செய்வார், ஸ்திரப்படுத்துவார். நம்மளுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய குடும்பம் எது காட்டிலும் அவர் நம்மளுடைய கையில் கொடுக்கும் போது, ஆண்டவரை என்ன நீங்கள் என்ன செய்யுங்க, வழி நடத்துங்க. என் நிமித்தமாய் நீங்கள் உண்டு பண்ணினதை நீங்கள் என்ன செய்யுங்க, ஸ்திரப்படுத்துங்க. இன்றைக்கி ஸ்திரப்பட்டவர்களாய் நீங்கள் என்ன செய்யணும், போகணும். அடுத்து நீங்கள் காரில் உட்காரும் போதும், இல்லை பைக்கில் போகும்போதும், வீட்டில் போய் அடுத்த ஒரு பெருமூச்சு விடும் போதும், ஆண்டவரே இன்றைக்கி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்க போகிறீங்க, பலப்படுத்த போகிறீங்க. பொருளாதாரம் மாத்திரம் என்ன செய்யலை, ஆசீர்வாதம் கிடையாது. அந்த இன்னர் மேன், உள்ளே இருக்கிற மனுஷன் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கப்படணும். அது வெளி தோற்றங்கள் வெளியே என்ன தான் இருந்தாலும் என்ன ஆகாது. பவுலும் சிலாவும் ஜெயிலில் இருந்தாங்க, ஆனால் அங்கே என்ன செஞ்சாங்க, அவர்கள் துதியை ஏறெடுத்தாங்க. அதனால் சூழ்நிலை ஒரு மனுஷனுடைய மனநிலையை என்ன செய்யாது, மாற்றாது. எல்லாம் இருந்தும் மனசில் எப்படி இருக்கும், சோகமாக இருக்கும். ஆனால் அந்த குட்டி மனுஷனுக்குள்ளே, அந்த குட்டி இருதயத்துக்குள்ளே கடவுள் இருந்தாருன்னு வைங்க, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், சந்தோஷமாக ஸ்திரப்பட்டு, ஆண்டருக்குள்ளே ஸ்திரப்பட்டு எப்படி இருக்கும். எந்த புயலும் எந்த மழையும், ஏன்னா அது யார் மேலே கட்டப்பட்டது, ஜீசஸ் மேலே கட்டப்பட்ட பில்டிங். என்னுடைய ஃபவுண்டேஷன் யார், ஜீசஸ். இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன், உங்களுக்கு வார்த்தை தான் இன்றைக்கி என்ன செய்யும், ஒருத்தனை விசுவாசம் எப்படி வரும், கேள்வினால் வரும். எதை கேட்குறனால வரும், கடவுளுடைய வார்த்தையை கேட்குறனால என்ன செய்யும், வரும். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சங்கீதம், அது 145வது சங்கீதம் 1வது வசனத்தில் அப்படி இருக்கும்.
எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், ராஜாவாகிய என் தேவனே, உம்மையே நான் என்ன செய்கிறேன், உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் நான் என்ன செய்வேன், ஸ்தோத்திரிப்பேன். இது எழுதினது யாரு? தாவீது எழுதினார். அவருக்கு ஒரு 73 சங்கீதம் இவர் தாவீது எழுதினது. இட்ஸ் கிரெடிட்டட் டு டேவிட். அவர் கடைசியாக எழுதின சங்கீதம்னு இது என்ன செய்து நம்பப்படுகிறது. இதில் ஒரு ராஜாவே என்ன சொல்கிறார், உண்மை ஆண்டவரே என்ன ஏற்படுத்தினது யாரு? இந்த ராஜா, இந்த வேஷம், இந்த உயர்வு, இந்த மேன்மை, எனக்கு கொடுத்த மகிமை, இதெல்லாம் யார் இடத்துலேருந்து வந்தது? உம்மிடத்திலிருந்து என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு. நான் இன்னும் கொஞ்ச நாளில் என்ன செஞ்சிருவேன், செத்து போயிடுவேன் ஆண்டவரே. ஆனால் நீங்கள் என்றென்றைக்கும் என்ன செய்கிற தேவன், வாசம் செய்கிற தேவன். நீரே உண்மையான ராஜா. உண்மை எட்டர்னல் கிங், எட்டர்னல் கிங், நித்திய தேவனுக்கு, நித்திய ராஜாக்கு நம்ம 5 வருஷம் கழித்து மாற்றி மாற்றி என்ன செய்கிறோம், ஓட்டு போடுறோம். ஆனால் உண்மையான ராஜா யார்? தேவாதி தேவன். அதை உணர்ந்து சொல்கிறேன், ராஜாவாகி என் தேவனே, உம்மை உயர்த்தி உண்மையே நான் என்ன செய்வேன், ஸ்தோத்திரிப்பேன். அந்த எட்டர்னல் கிங்குக்கு, நித்திய தேவனுக்கு நித்திய துதி. இன்னைக்கு அவன் பார்த்தான், அவரை காட்டிலும் மேன்மை எது இல்லை, யாருமே இல்லை. இந்த உலகத்துலேயும் இல்லை, மேலேயும் இல்லை, கீழேயும் இல்லை. உணர்ந்து தாவீது சொன்னான், இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலையை பார்க்கலும் நம்ம தேவன் என்ன செய்யணும், பார்க்கணும். ஆண்டவரே உம்மை பார்க்கலும் பெரிய காரியம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சொன்ன வாக்கு தத்தம் மேலே என்ன செய்யல, அதை காட்டிலும் பவர்ஃபுல் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி நம்ம ஒன்றாய் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். ஏன்னா பலப்படுறதுக்கு. இன்றைக்கி என்ன வாரம் தெரியுமா? இன்றைக்கி என்ன சண்டேனா பெந்தெகோஸ்தே. அது கடைசியில் நான் கொஞ்சம் பேசுகிறேன். ஏன்னா இது நான் வேறு டாபிக் சொல்கிறேன். கடவுள் வேறு இதை என்னுடைய இதயத்தில் வைத்தார். அதனால் அதை இன்றைக்கி எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, உங்களுக்கும் இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தாவீது உணர்ந்தான் பாருங்கள், உண்மையான ராஜா யார்? ஜீசஸ், காட் எல்லோஹிம். அவரே யார்? திருத்துவர். அவர் தான் என்னது, உண்மையான கடவுள் அப்படின்னு உணர்ந்து சொன்னான். இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த சமுதாய கலாச்சார சீர்கேடு மத்தியில் இன்றைக்கி நீங்களும் நானும் கடவுளை பார்த்து, ஆண்டவரே உண்மை காட்டிலும் பெரியவர் யாருமே இல்லை. என்ன காரியமும், இடையில வர காரியமும் என் துதியை என்ன செய்ய முடியாது, நிப்பாட்ட முடியாது. உங்களுக்கும் எனக்கும் யார் பிரிக்கக்கூடும்? வறுமையா, நிர்வாணமா, பசியா, பட்னியா அப்படின்னு பவுல் கேட்குறது போல செகண்ட் ஃபவுண்டர் ஆஃப் காஸ்பிள் யார்? அவர் முக்கியமான ஆசிரியர் பவுலுடைய வாழ்க்கையை முழுசாக வாசிக்கும் போது ஒரு கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரு 5 கர்ச்சிஃபாச்சு என்ன வேணும், அவ்வளோ இருக்குது பவுலுடைய வாழ்க்கை. அவர் கேட்குற, இந்த உலகத்தை அவர் மாதிரி கஷ்டப்பட்டது யாருமே கிடையாது. கடவுளுக்காக ஜீசஸ் நம்மளுக்காக கஷ்டப்பட்டார். ஆனால் ஜீசஸுடைய வார்த்தைக்காக ஒருத்தன் பயங்கரமாக நீடிய நாட்களுக்கு கஷ்டப்பட்டா அது யார்? கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். நான் தப்பாக சொன்னால் என்ன, நீங்கள் என்ன செய்யுங்க, திருத்துங்க. எனக்கு தெரியல. ஸ்தேவான் பண்ணார், ஆனால் அவர் உடனடியாக அவர் என்ன செஞ்சார், அவரை கொன்னுட்டாங்க. அவரை வெட்டி என்ன செஞ்சுட்டாங்க, ஸ்டோனை பண்ணி என்ன செஞ்சுட்டாங்க, கல் எரிஞ்சு அவரை என்ன செஞ்சுட்டாங்க, கொன்னுட்டாங்க. ஆனால் பவுல் அவர் அவர் என்ன செஞ்சார், எந்திரிச்சு வந்தார். செத்தவனை போல் காணப்பட்டார். திருப்பி எந்திரிச்சு என்ன செஞ்சார், ஊழியத்தை பண்ணார். இன்றைக்கி உங்களையும் என்னையும் எதுவுமே என்ன செய்யக்கூடாது, சிரிக்கக்கூடாது. என் வாழ்க்கையில் மேன்மைகள் வரலாம், என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யலாம், தாழ்மைகள் வரலாம். இன்றைக்கி என்னுடைய கொஸ்டின் ஒன்று தான், யார் இயேசுனா யார்? உங்களுடைய வாழ்க்கையில் அவர் என்னவா இருக்கிறார்? நிறைய நேரத்தில் ஜீசஸை எப்படி தெரியுமா வெளியே காட்டுறாங்க? மேக் மீ ரிச் ஜீசஸ். என்னை பணக்கார ஆக்கிறவர் யார்? ஜீசஸ். என்னை குணமாக்குறவர் யார்? ஜீசஸ். என்னை ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் வைப்பவர் யார்? ஜீசஸ். ஜீசஸ்க்கு நிறையா என்ன செய்கிறாங்க, சொல்லுகிறாங்க. ஆனால் அவர் நம்மளை மரணத்திலிருந்து விடுவித்தவர். மரண படுகுழியிலிருந்து அவர் என்ன செஞ்சார், நம்மளை தூக்கி எடுத்தார். நம்ம சூழ்நிலையை வச்சு நம்ம என்ன செய்ய, நம்மளுடைய மாமிசத்தை திருப்திப்படுத்துகிற மாதிரி நம்மளுடைய ஜீசஸை என்ன செய்யக்கூடாது, நீங்களும் நானும் பார்க்கக்கூடாது. தாவீதுக்கு எல்லாமே இருந்துச்சு, ஆனால் அவனுக்கு தெரியும் இதை பார்க்கிலும் நீங்கள் இருக்கிறது தான் என்னது ஆண்டவரே. அதனால தான் அவன் சொல்கிறேன், என்னுடைய ஜீவனுள்ள நாட்கள் எப்பொழுதும் நான் என்ன செய்வேன்,
உண்மையே ஸ்தோத்திரிப்பேன். இந்த கலாச்சார சீர்கேடு எதை விட்டு வச்சிருக்கு? சர்ச்சிலையும் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. நிறைய இடத்துல இந்த ஓரின சேர்க்கையெல்லாம் என்ன செய்கிறாங்க, அதை என்ன செய்கிறாங்க, க்ளோரிஃபை பண்ணுறாங்க. அந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் சர்ச்சில் இடம் உண்டு. அவங்களுடைய பாவ நிலையை கரெக்ட் பண்ணி உள்ளே வைக்கலாம். ஆனால் அதோட சேர்த்து நம்ம அவங்கள என்ன செய்ய முடியாது, வாழ வைக்க முடியாது. நிறையா சபைகள் அப்படி என்ன செஞ்சிட்ருக்கு, வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி சொல்கிறாங்க, ஏன்னா அது ஒருத்தன் வந்து என்னது இருக்குது, கல்யாணம்லாம் என்னது, அதெல்லாம் வந்து ஒரு சமுதாய கட்டமைப்பு தான். அப்படிலாம் நம்ம வாழணும்னு என்ன செய்யலை, முக்கியம் கிடையாது. லிவிங் டுகெதர் என்ன செய்யலாம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி. எதுக்கு டிவோர்ஸ், எதுக்கு இது? கடவுள் தான் ஃபஸ்ட்டு கல்யாணத்தை என்ன செஞ்சார், பண்ணி வச்சார், இணைத்தார். அதனால தான் மனுஷன் அதை என்ன செஞ்சார், பிரிக்கக்கூடாதுன்னு என்ன சொல்லியிருக்கிறார், அந்த ரெண்டு இணைப்பை, மேல் அண்ட் ஃபீமேல். எனக்கு ஆனால் எல்லாத்தையும் மாற்றி ஓரின சேர்க்கையை சொல்கிறாங்க. அந்த ஒரு மனுஷன் ஒரு ஆம்பளை வந்து பெண்ணாக நினைத்து அவன் இருந்தானா அவன் என்ன செஞ்சுக்கலாம், ஆப்ரேஷன் பண்ணிட்டு அதை வந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஊழியக்காரங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, அதை அந்த ட்வீட் போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ட்விட்டரில் அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிட்டு வாழ்த்துக்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, தெரிவிச்சிருக்கிறாங்க. தாவீதும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருந்தான். அவன் கடவுளை நேசிக்காமல் போகிறதுக்கு நிறைய காரியங்கள் இருந்தது. மம்படியாக கூப்பிட்டு அவனை ராஜான்னு சொன்னாங்க. ஆனால் ஓடிட்டே இருந்தான் அவன் வாழ்க்கை. அவன் ராஜான்னு சொன்னதுக்கப்புறம் தான் அதிகமாக என்ன செஞ்சான், ஒளிஞ்சான். சும்மாவே விட்டுருந்துருக்கலாம், அவன் ஜாலியாக என்ன செஞ்சுருப்பான், இருந்திருப்பான். அவனுக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி தூரம் தான் இருந்தது. பயந்து என்ன செஞ்சான். சில கனெக்ஷன்ஸ் நம்ம லைஃப்பில் வரும். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கடவுள் ஏற்படுத்தின ஒரு கனெக்ஷனில் போராட்டம் வந்தாலும், மரணத்துக்கும் உங்களுக்கும் ஒரு அடி தூரமாக இருந்தாலும், அதிலிருந்து கடவுள் உங்களையும் நீங்கள் என்ன செய்வார், தூக்குவார். என்ன அழைத்தவர் கடவுள், இந்த வேலையை கொடுத்தவர் கடவுள், இந்த குடும்பத்தை கொடுத்தவர் கடவுள். எல்லாம் அவர்கிட்ட இருந்து என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு. அதனால் அவர் என்ன செய்வார், உங்களை நடத்துவார். ஒருவேளை நம்ம சுயமாக முடிவெடுத்திருந்த, ஆண்டவர் இன்றைக்கி என்ன செய்யுங்க, ஆண்டவர் உண்மையே நான் ராஜாவா தாவீதை போல நினைக்கிறேன், உமக்கே எப்பொழுதும் ஸ்தோத்திரம், உமக்கே நான் என்ன செய்வேன், எப்பொழுதும் துதிகளை ஏறெடுப்பேன். அந்த மாதிரி ஒரு உணர்வை இன்றைக்கி என்ன செய்யுங்க, எனக்கு தாங்க. இன்றைக்கி ஹூ இஸ் ஜீசஸ் டு யூ? பவுல் என்ன சொல்கிறான்னு பார்ப்போமா? கொலோசியர் 1:15-18. கொலோசியர் எழுதின நிருபம் 1ஆவது அதிகாரம் 15-18 எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அவர் அதிர்சனமான தேவனுடைய தருஸ்வரூபமும், அவர் தேவனுடைய தருஸ்வரூபமும். He is the image of God. இன்னைக்கு ஜீசஸ் யாருன்னு கேட்டால் அவர் யார்? பிதாவுடைய இமேஜ். இதை நான் உங்களுக்கு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறேன். இது எதுக்கு இவர் இப்படி இந்த காலகட்டத்தில் இப்படி சொன்னார்னா, இந்த இடத்துல ஒரு விஷயம் இந்த சபை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடப்பட்ட ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா, யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த டைமில் யார் இருந்திருக்கும்? தெய்வ தூதர்கள் என்ன செஞ்சாங்க, வழிபட்டு கொண்டு இருந்தாங்க. ஜீசஸ்க்கும் காடுக்கும் மேனுக்கும் நடுவில் யார்? ஏஞ்சல் தான் என்ன செய்யுது, நம்மளுக்கு மீடியேட்டர் வேலை பார்க்குது அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கையோடு என்ன செஞ்சு கொண்டு இருந்தார்கள், வாழ்ந்து கொண்டு. அதனால தான் தரு சொரூபமும் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் அவர் என்ன செய்கிறாரு, புரிய வைக்கிறார். இதுக்கு முன்னாடி ஏஞ்சல் வந்து மீடியேட்டராக அதை வந்து வெளிப்படுத்தியிருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக காப்ரியேல் தூதன் என்ன செஞ்சார், தானியேல் கிட்ட வந்தார். அதே போல் மரியாள் இடத்துல யார் வந்தால், காப்ரியேல் தூதர் வந்தார். அதே போல் எப்ரேயரில் இருக்கும். எப்ரேயரில் என்ன இருக்கும், உன்னுடைய அந்நியனை நீ என்ன செய்ய, உபசரிக்காமல் விடாது. அவனை சில பேர் அது தெய்வ தூதர்கள் தெரியாமல் அவங்கள என்ன செஞ்சுருக்கிறாங்க, சரித்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் உண்மை தான், ஏஞ்சல்ஸ் இருக்கிறதுலாம் உண்மை தான். ஃபாலன் விழப்பட்ட கெட்டுப்போன தூதர்கள் இருக்கிறதும் என்னது உண்மை. பட் இந்த இடத்துல நீ என்ன, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் நீ அதுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து, நீ ஒரு புதிய போதனையை நம்பி நீ என்ன செய்யாத, கெட்டு போயிடாத. இன்னைக்கு தேவன் யாராக இருக்கிறாரு, தருஸ்வரூபமாய், தேவனுடைய தருஸ்வரூபமாய் என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. கொலோசியர் 2:19 வசனத்தில், மாயமான தாழ்மையிலும் தெய்வ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமற்று, இதில் இருக்கு பாருங்க,
கொலோசியர் 2:19 என்ன இருக்குது? மாயமான ஃபால்ஸ் ஹியூமிலிட்டி அதுவும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்புறமா இந்த போதனையை கொடுக்குறாங்க பாரு, தெய்வ தூதர்களை வெளிப்படுகிற வர்ஷிப் பண்ணுகிற அந்த ஒரு டெண்டன்சி மைண்டு உங்களுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடவே கூடாது. நீ எதுக்காக இந்த விசுவாச ஓட்டத்தில் உன்னை தேர்ந்தெடுக்கப்பட்டனோ அந்த விசுவாசத்தை நீ என்ன செய்ய நோக்கி கெட்டு போகாமல் என்ன செய்ய ஓடி. இப்படி நீ போனனா நீ என்ன ஆக கெட்டு போயிடுவ. அதனால தான் பவுல் கலாத்தியர் 1:8 சொல்லுவார், நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷம் அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன். அது கிரேக்க மொழியில் அனாத்தமா அப்படின்னு இருக்கு. சபிக்கப்பட்டவனா, நித்திய சாபத்துக்கு அவன் என்ன செய்வானா? ஆளாக்கப்படுவானா. இன்னைக்கு பார்த்துக்கோ, இன்னைக்கு நான் சொல்ற சுவிசேஷம் என்ன? சால்வேஷன் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். இன்னைக்கு உனக்கும் எனக்கும் ரட்சிப்பு ஒன்றுனா அது உன்னுடைய கிரியை கிடையாது. உன்னுடைய கிரியையினால் நீ என்ன செய்ய முடியாது? ரட்சிப்பை பெற முடியாது. ஆனால் உன்னுடைய கிரியை எப்போ முக்கியம்னா நன்றி எறிதல். அவர் இந்த பரிசுத்தத்தின் வெளிப்பாடு தான் என்னது? பட் ஹீ லவ்ட் அஸ். இன்னைக்கு நம்ம அவரை நேசிக்கவில்லை. முதலாவது யார் நம்மளை நேசித்தா? தேவன் நேசித்தார். அவர் தான் நம்மளை என்ன செஞ்சார்? நேசித்தார். இன்னைக்கு உனக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? இந்த தெய்வ தூதர்களை இந்த மாதிரி தவறான போதனையை கேட்டு தேவன் விட்டு பிரிஞ்சு நீ என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பவுல் என்ன செய்கிறார்? இந்த இடத்துல கண்டிக்கிறார். அவர் தேவனுடைய தரு சொரூபமாக என்ன செய்கிறாரா? இருக்கிறார். கிரேக்க மொழியில் என்ன இருக்குன்னா ஐகான் அப்படின்னு ஒரு இதுக்கு, இந்த இமேஜ் தரு சொரூபம்க்கு என்னது? ஐகான். ஐகான்னா என்னன்னா மேனிஃபெஸ்டேஷன், வெளிப்பாடு. இன்னொரு இதுவும் கொடுக்குறாங்க, ரிஃப்ளெக்ஷன் என்னது? பிரதிபலிப்பு. இன்னைக்கு ஜீசஸ் யாரா தெரியுமா இருக்கிறா? தேவனுடைய வெளிப்பாடாய், காண முடியாத தேவனின் காணக்கூடிய வெளிப்பாடாய் யார் இருக்கிறா? ஜீசஸ் இருக்கிறார். இன்னைக்கு காண முடியாத தேவனின் காணக்கூடிய பிரதிபலிப்பு யாரு? ரிஃப்ளெக்ஷன் யாரு? ஜீசஸ். இன்னைக்கு அதை என்ன செஞ்சாரு? தரு சொரூபம். இதில் நிறைய பாயிண்ட் இருக்கு. கொஞ்சம் டைம் இருக்கிறனால நான் சில காரியங்களை உனக்கு சார் வீட்டில் போய் படித்து பாருங்க, இன்னும் உங்களுக்கு என்ன இருக்கும்? ஆசீர்வாதமாய் இருக்கும். அதனால இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரே உம்முடைய இமேஜ், யூ ஆர் த இமேஜ் ஆஃப் காட். அதை நம்ம உணர்ந்து நம்ம என்ன செய்யணும்? பிலிப்பு பாருங்க, தேவனுடைய எல்லா காரியங்களும் அவன் பார்த்தான். அவருடைய அற்புதங்களை பார்த்தான். அவருடைய செஞ்ச மகிமையான காரியங்கள்லாம் அவன் என்ன செஞ்சான்? பார்த்தான். ஆனால் பிலிப்பு ஒன்று கேட்டான். 14:8-9 யோவான். இதை நான் சொல்கிறேன். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? காண்பீங்க, அது எங்களுக்கு போதும். அதற்கு இயேசு பிலிப்பை, இவ்வளோ காலம் நான் பிலிப்பை நோக்கி என்ன செய்கிறாரு? சொல்கிறார், இவ்வளோ காலம் நான் உங்களுடன் கூட என்ன செஞ்சுருக்கிறேன், இருந்தும் நீ என்னை அறியாமல் போனது என்ன? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என் இமேஜை பார்த்துட்டல, இவ்வளோ அற்புதத்தை பார்த்த, எனக்குள்ளே இருந்த அந்த தெய்வீக அந்த டிவினிட்டி எனக்கு நீ என்ன செய்யல? பார்க்க மறந்துட்டே பிலிப்பு அப்படின்னு ஜீசஸ் என்ன செஞ்சுறாரு? இன்னைக்கு உங்களையும் என்னையும் கேட்குறாரு. பல பிரச்சனையை குறித்து நீ மண்டையில் போட்டு பார்க்குறியே, நான் இவ்வளோ பெரிய தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேங்கிறத நீ என்ன செஞ்சுட்ட? மறந்துட்டியே அப்படின்னு இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேவன் பார்த்து என்ன செய்கிறாரு? கேட்குறார். யோவான் 10:30 இப்படி சொல்லுவார் தேவன், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஜீசஸை கல் அடிக்க என்ன செஞ்சுட்டாங்க? தூக்கிட்டாங்க. உடனே ஜீசஸ் கேட்பார், உங்ககிட்ட நான் எவ்வளையோ பிதா மூலியமாக நற்கிரியை நான் செஞ்சுருக்கிறேன், வெளிப்படுத்தி இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி எந்த காரியத்துக்கு நீங்கள் இந்த கல்லை தூக்கி என்னை அடிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே தே ஃபெயில் டு see divinity, அந்த தெய்வீகத்தை, இயேசுக்குள்ளே இருந்த அந்த தெய்வீகத்தை, அந்த பிரதிபலிப்பை, பிதாவின் பிரதிபலிப்பை அவங்க பார்க்க மறந்துட்டாங்க. கல்லை தூக்கி எதுக்கு எறிகிறோன்னா, நீ தேவன்னு சொல்கிறல்ல, அதனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? அடிக்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி போனோன்னா அவர் என்ன செஞ்சிருவார்? தேவன் அங்கே விட்டு ஜீசஸ் அங்கேருந்து என்ன செஞ்சிருவார்? பிரிந்து போயிடுவார். இன்றைக்கி இந்த மோர்மனிசம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது ஒரு நம்பிக்கை. அதில் என்ன, ஜோசப் ஸ்மித்னு ஒருத்தர் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் என்ன செஞ்சார்னா, இதை நான் எங்கேருந்து பெற்றுக்கொண்டேன்னா ஒரு தெய்வ தூதர்கிட்ட இருந்து நான் என்ன செஞ்சேன்?
பெற்றுக்கொண்டேன். அதே மாதிரி குரானை பார்த்தோன்னா அந்த முகமது ஏஞ்சல்கிட்ட இருந்து நான் என்ன செஞ்சேன், பெற்றுக்கொண்டேன். ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய தேவன் அவரே என்ன செஞ்சார், அவருடைய பிள்ளைகளை நிரப்பி அவரே பேசி நம்மக்கிட்ட அந்த பைபிளை என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நம்மளுக்கும் அவருக்கும் மீடியேட்டர் யாருமே கிடையாது. அவரே வழியும் அவரும் சத்தியமும் ஜீவனுமாய் அவர் என்ன செய்கிறாரு, இருக்கிறார். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்னது, அவர் என்னவா இருக்கிறாரு, தருஸ்வரூபமாக. ஹி இஸ் த இமேஜ் ஆஃப் காட். அடுத்து 2வது வசனம் 16வது வசனம் வாசிங்க. ஓகே, தேங்க்யூ. ஏனென்றால் அவருக்குள் எல்லாம், அது கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே கீழே பரலோகத்தில் எல்லாமே அவர் என்ன செஞ்சார், அவருக்குள் சகலமும் என்ன செஞ்சிச்சு, சிருஷ்டிக்கப்பட்டது. இன்னைக்கு ஜீசஸ் யார், கிரியேட்டர். அவர் பிதாவுடைய இமேஜ் மட்டும் கிடையாது. இன்னைக்கு இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் யார், கிரியேட் பண்ணவர் யார், ஜீசஸ். இது நம்ம எங்கே பார்க்கலான்னா, ஆதியாகமம் 1:1 என்ன வசனம், அதை நீங்கள் திருப்பி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் என்ன செஞ்சார், படைத்தார். அது தமிழில் எப்படி இருக்குது, தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். அது எப்ரேயரில் அது என்னன்னா, தேவன் எல்ஓஹிம். ஓகே, இது பார்த்தோன்னா இது ஒரு பன்மை வார்த்தை, எல்ஓஹிம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, திருத்துவம் என்ன இருக்குது, சிருஷ்டிப்பிலே இருக்குது. யார், பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இந்த 3 பேரும் எங்கே இருந்தாங்க, சிருஷ்டிப்பிலே என்ன செஞ்சாங்க, இருந்தார்கள். இதை அழகா இந்த கொலோசியரில் சொல்கிறாரு. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் என்ன செஞ்சிருக்கு, சிருஷ்டிக்கப்பட்டது. இன்றைக்கி ஆண்டவரே இந்த காரியத்தை சரிப்படுத்த முடியுமா அப்படின்னு நம்ம கேட்டோன்னா, அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல் வரவழைக்கிற தேவனை நீங்களும் நானும் என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். அவருடைய சொல்லால் காரியங்களை உருவாக்க முடியும்னா, நம்மளுடைய குடும்ப காரியங்களும் கடவுள் என்ன செய்ய முடியும், நேர்த்தியாய் நடத்த முடியும் அவர்னால. இந்த ஆதியாகமம் 1:26 பார்த்தோன்னா, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியும் மனுஷனை என்ன செய்வோம், உண்டாக்குவோம். அப்போ தேவன் நான் ஒருத்தர் தானே, அங்கே ஏன் சரி நான் உருவாக்குறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. அங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க, நமது. அப்போ கூட யார் இருக்கிறா, பிதா, குமாரன் எல்லாமே என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. நமது சாயலாகவும் நம்மளுடைய லைக்னஸில் நம்ம என்ன செய்வோம், இந்த மனுஷனை செய்வோம் அப்படின்னு சொன்னால், அது ஜீசஸ் எங்கே இருந்தார், இந்த உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே இருந்தார். அவரே என்ன செஞ்சார், இந்த உலகத்தை உருவாக்குனார். இன்னைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இடப்பட்ட காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. அவரே வழி, சத்தியம், ஜீவன். அதை அழகாக என்ன செய்கிறார், இங்கே கொலோசியர் சபைக்கு தேவன் புரிய வைக்கணும்னு நினைக்கிறார். ஓகே, இந்த எப்ரேயர் 1:2 பார்த்தோன்னா, பூர்வ நாட்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசி மூலியமாய் பிதாக்களுக்கு திருவலம் பற்றின தேவன் இந்த கடைசி பூர்வ நாட்களில் யாரை யூஸ் பண்ணார் கடவுள், தீர்க்கதரிசி. ஒரு 2 தீர்க்கதரிசி சொல்லுங்கள். சூப்பர், ஓகே. இருக்காங்க மல்கியா வரைக்கும் தீர்க்கதரிசி என்ன செஞ்சாங்க, கடவுள் எடுத்து அவருடைய வாயாய் என்ன செஞ்சார், பயன்படுத்தினார். ஆனால் இவங்க கிட்ட இல்லாதது குமாரன் கிட்ட இருந்துச்சு. ஆனால் நமது என்ன இந்த காலத்தில், இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலியமாய் நமக்கு திருவலம் பற்றின இவர் சொல்லுங்க, சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாகவும் நியமித்து இவரை கொண்டு இந்த உலகத்தை என்ன செஞ்சாரா, உண்டாக்கினார். பாருங்க, தீர்க்கதரிசி மூலியமா என்ன செய்யல, இந்த உலகத்தை உண்டாக்கல. ஆனால் அவருடைய குமாரன் மூலியமா என்ன செஞ்சாரு, நம்ம கிட்ட திருவலம் பற்றினது மாத்திரம் அல்ல, ஒன்று புரிஞ்சுக்கோ, அந்த பேசினவர் தான் இந்த உலகத்தை படைத்த தேவன். அதை என்ன செய்கிறாங்க, இந்த கொலோசியர் சபைக்கு புரிய வைத்தார். இன்னைக்கு நம்ம நேசிக்கிற தேவன், இன்னைக்கு நம்ம வர்ஷிப் பண்ணுற தேவன், அவர் சாதாரணமான தேவன் அல்ல. அவர் தருஸ்வரூபமாய் இருக்கிறார். 2வது, அவர் கிரியேட்டர், உருவாக்குகிற தேவனாய் என்ன செய்கிறாரு, இருக்கிறார். 3வது அடுத்து வாசிங்க, 17வது வசனம். அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் என்ன செய்யுதுதான், நிலை நிற்கிறது. இன்னைக்கு நான் நிற்பது, நிர்மூலமாகாமல் இருப்பது, ஆமாம், அவர் ஃபவுண்டேஷனாக இருக்கிறனால தான் இன்றைக்கி நான் என்ன செய்யலை, இல்லை. ஓகே, அவருக்குள்ள அவர் எல்லாவற்றுக்கும்
முந்தினவராக என்ன செய்கிறாரு? இருக்கிறார். இந்த முந்தினவர் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா கிரேக்க மொழியில் ப்ரோ அப்படின்னு ஒரு வார்த்தை. ப்ரோ அப்படின்னா he is above all things. ஜீசஸ் யாரு? அவர் எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் பெரியவர். நம்ம பாடுறோம்ல, இதை எத்தனை டைம் நம்ம உணர்ந்து நம்ம பாடுறோம். இந்த வசனத்தில் அவர் முந்தினவர்னு சொல்லும் போது அந்த வார்த்தை ப்ரோங்கிற வார்த்தை he is above all. இன்னொரு மீனிங் என்னன்னா he is before all. இந்த ரெண்டு பார்த்தோன்னா ஒரே மீனிங் தான். அவர் எப்படி? அவர் முந்தினவராய் என்ன செய்கிறாரு? எல்லாத்துக்கும் முந்தினவராய் அவர் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். இந்த சத்தியத்தை ஒரு மக்கள்கிட்ட என்ன செய்கிறாரு? எப்போதும் விருந்தாவாதம் பேசிகிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கும். ஆண்டவர்கிட்ட எங்கடா குறைய கண்டுபிடிக்கலான்னு அவர் கூடையே ஒரு கூட்டம், அவர்கிட்டயே அவருடைய அற்புதத்தை பார்த்து எல்லாம் பண்ணி அவருடைய நன்மையெல்லாம் அடைஞ்சிக்கிட்டு அதெல்லாம் தெரிஞ்சுட்டே ஒரு கூட்டம் என்ன செஞ்சிச்சு? பக்கத்தில் சுற்றிட்டே இருந்துச்சு. அது அவர் சொல்லுவார். அது வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். யோவான் 8வது அதிகாரத்தில் நீங்கள் பாதியிலேருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கடவுள் சொல்லுவார், நானே குமாரன் விடுதலையாக்குனால் மையாகவே உங்களுக்கு என்ன செய்யுது? விடுதலை ஆகும். உடனே கேட்பாங்க, நாங்கள் எப்போ அடிமைத்தனத்தில் இருந்திருக்கிறோம்? இன்றைக்கி வரைக்கும் பிரதர் கரெக்டான இன்றைக்கி வரைக்கும் அவங்க அடிமையாக தான் இருக்கிறாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா அமெரிக்கா கிட்டே இருக்கிறாங்க. அப்படி தானே? இன்றைக்கி வரைக்கும் இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்கிறாங்க? அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. ஆனால் உடனே கேட்குறாங்க ஜீசஸ் கிட்ட, ஆமாம் நாங்களாம் யார்? எங்களுடைய தாத்தாலாம் யார்? ஆபிரகாம். நாங்களாம் யாருக்கும் என்ன இல்லை? அடிமையாக இல்லை அப்படின்னு சொல்லி கூட என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? விடந்தாவாதம் பேசிகிட்டே இருப்பாங்க. என்ன விசுவாசிச்சனா நீ என்ன செய்வ? மரித்தாலும் நீ என்ன செய்வ? அப்படின்னு சொன்னார். அதையும் அவங்க கேட்க பார்க்க அந்த தெய்வீகத்தை பார்க்க என்ன செஞ்சாங்க? மறந்தார்கள். உடனே ஜீசஸ் அழகா என்ன செய்வார்? சொல்லுவார். யோவான் 8:56, 57, 58. எஸ் வாசிங்க. வாசிங்க. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாயிருந்தான். அடுத்து வாசிங்க, அதான் முக்கியம். என்னுடைய நாட்களை பார்க்க நீ சொல்றல ஆபிரகாம், அவன் என்னுடைய நாட்களை பார்க்கறதுக்கு எப்படி இருந்தான்? பார்க்க ஆசையா இருந்தான். ஆசையா மாத்திரம் இல்லை, அதை கண்டு அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்ன உடனே, ஏயா உனக்கு 50 வயசு கூட என்ன செய்யல? அடுத்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வருஷம் கூட உனக்கு என்ன செய்யல? இவ்வளோ லாக் பாயிண்ட் நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி அதற்கு என்ன சொல்கிறாங்க? நீ ஆபிரகாமை கண்டாயோ? 50 வயசு தான் ஆகுது, நீ என்ன செய்கிற? 2400 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த என்னடா கம்பி கட்டுற? நம்ம சொல்லுவாங்களே இந்த ஊரில், என்ன கம்பி கட்டுற கதைலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இவங்க என்ன எடுத்துட்டாங்க? கல் எடுத்துட்டாங்க. அதுக்கு 58வது வசனம் சொல்ற, அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே அப்போ அப்படி சொன்னார்னா அப்போ பார்த்துக்கோங்க அதில் எவ்வளோ உண்மை இருக்குன்னு. திருப்பியும் நான் என்ன செய்கிறேன்? ஒரு குழந்தை சேட்டை பண்ணுதுன்னு வைங்க, ஏப்பா அமைதியாரு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து திருப்பி சேட்டை பண்ணால் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே போல் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கடவுள் என்ன செய்கிறாரு? இதில் எவ்வளோ உண்மை, எவ்வளோ ஆழம் இருந்தால் இவர் சொல்கிறார், மெய்யாகவே நான் சொல்கிறேன், நீ சொல்கிற ஆபிரகாம் முன்னமே நான் என்ன செய்கிறேன்? இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே கல்லை எடுத்துருவாங்க. ஜீசஸ் அங்கேருந்து என்ன செஞ்சிருவார்? போயிடுவார். இன்றைக்கி அந்த கல்லெறிகிற கூட்டமாக நம்ம, ஆண்டவரே நான் எப்போ கல் எடுத்தேன் அப்படின்னு நீங்களும் நானும் கேட்டோன்னா, அவருடைய மகிமையை புரியாதவங்க யாவரும் அவரை நோக்கி கல் வீசுகிறவங்க தான். இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஒரு மகத்துவமான தேவனை, ஹீ இஸ் அ கிரியேட்டர் காட். அவர் முந்தினவர் எல்லாவற்றிலும் மேலானவர் அவர். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான தேவனை, ஜீசஸை நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். அடுத்து வாசிங்க 18வது வசனம். அவரே சபையாகிய சரீரத்துக்கு. ஓகே, இப்போ சபையை கடவுள் என்னவா சொல்றாரு? சரீரமா சொல்லுகிறார். சபை என்னது? சரீரம். அதுக்கு என்னவா இருக்கிறாராம் தேவன்? தலையா இருக்கிறார். இன்னைக்கு ஒரு சபையில் பொருளாதாரம் ஒரு சபையில் அதிகமாக இருக்கலாம், பிரச்சனை கிடையாது.
ஒரு சபையில் பொருளாதாரம் கம்மியாக இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஒரு சபையில் கூட்டம் அதிகமாக இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஒரு சபையில் கூட்டம் கம்மியாக இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஒரு சபையில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டு புகையும் போடலாம், பிரச்சனை கிடையாது. ஒரு சபையில் அடிக்கிற கொட்டு கூட இல்லாமல் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் பிரச்சனை எப்போ தெரியுமா? ஒரு சபைக்கு தேவன் தலையாக இல்லைன்னா பிரச்சனை. இன்னைக்கு நீங்களும் நானும் சபையாக தலையாக யார் இருக்கிறா? ஜீசஸ் இருக்கிறார். அப்போ நம்ம என்னவா இருக்கிறோம்? சரீரமாக இருக்கிறோம். சரீரத்தில் என்ன இருக்குது? கை, அவயங்கள் இருக்குது. கை, கால், கிட்னி, ஹார்ட்டு. ஒருத்தர் ஒரு மாதிரி. இப்போ ஜெபக்குமாரி ஆண்டி மாதிரி நான் இருக்க முடியாது, பிரதர் ஜெயக்குமார் மாதிரி நான் இருக்க முடியாது. என்ன மாதிரி எல்லாத்துக்கும் வி ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட்லி, அப்படி தானே? ஒன்றுக்கு ஒரு ஃபங்க்ஷன். கை ஒன்று செய்யும், கால் ஒன்று செய்யும், கிட்னி ஒன்று செய்யும், ஹார்ட் ஒன்று செய்யும். அதுதான் சபை. இங்கே இருந்துட்டு பாஸ்டர் வந்து பார்த்துட்டு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைத்தா அது எப்படி இல்லை, கரெக்ட் கிடையாது. அதான் இன்னைக்கு வி ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட்லி. ஆனால் நம்மளுடைய தலை யார்? தேவனாய் இருக்கும். இன்றைக்கி சுகர் வந்துச்சுன்னு வைங்களேன். சுகர் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க தெரியும்? முத்திருச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? என்ன இருக்கணும்? இல்லை, முத்திருச்சுன்னா விரல் எடுக்கணும்னு சொல்லுவாங்க, தெரியுமா? கேள்விப்பட்டு ஆம்பியூட் பண்ணணும் விரல், அந்த கால், அந்த மாதிரி சில காரியங்கள்லாம். ஆனால் யோசித்து பாருங்களேன், சுகர் வந்துட்டா தலையே எடுத்துடணும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? விரல் எடுத்தால் உயிர் இருக்கும், கை கால் போனால் உயிர் இருக்கும், ஆனால் தலை போனால் உயிர் இருக்காது. அதனால தான் எடுத்தோன்னே ஒரு மாமிச ஒரு கோழியோ ஆடோ இருக்கும்போது அது கை காலை அறுக்காமல் எதை அறுக்கிறாங்க? தலை இருக்கு. அப்போ தான் அது உடனே என்ன செய்யும்? சாகும். என்னைக்கு தேவன் தலையாக இருக்கிறாரோ அப்போ எந்த சூழ்நிலையிலையும் நம்ம என்ன செய்வோம்? எல்லாவற்றாலும் அவர் என்ன செய்வார்? நிரப்புகிற தேவனை நம்ம என்ன செய்கிறோம்? அது அவர் தலையாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? அவரை ஆம்பியூட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு உபதேசத்தை சொல்லி நம்மளுடைய சபையும் நம்மளுடைய வயிறும் நம்மளுடைய குடும்பத்தையும் நம்ம வளர்த்தா அவர் என்ன இருக்க மாட்டார்? அந்த சபைக்கு தலைவராய் இருக்க மாட்டார். இன்னைக்கு அவர் யார்? எல்லா சபையும், இன்னும் எந்த சபை, என்ன டினாமினேஷன்னாலும் இருக்கலாம், ஆனால் அதுக்கு யார் தலைவராக இருக்கணும்? தலையாக இருக்கணும். அவர் ஜீசஸ். அவர் பிதாவின் தருஸ்வரூபம். அவரே முந்தினவரும், அவரே படைத்தவருமாய் என்ன செய்கிறாரு? காணப்படுகிறார். அவரே எல்லா சபைகளுக்கும் எல்லாவுடைய சரீரங்களுக்கும் அவர் தலைவராக என்ன செய்கிறார்? இருக்கிற தேவனை நீங்களும் நானும் வர்ஷிப் பண்ணுறோம். ஒரு பாட்டு இருக்குல்ல, எல்லாவற்றிலும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அப்போனா அவர் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னா அவர் கூட நம்ம என்ன செய்யணும்? இணைந்து இருக்கணும். அந்த சரீரத்தோடு, அந்த தலையோடு நம்ம என்ன செய்யணும்? இணைந்து இருக்கணும். அப்படி இணைந்து இருக்கும்போது கடவுள் நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். 18வது வசனம் அடுத்து வாசிங்க, தொடர்ச்சி அப்படியே வாசிங்க. ஓகே, அவர் என்னவா இருக்கிறாரு? முதல்வராய், மரித்தோரிலிருந்து எழுந்த பேரும் மாணவராய் அவர் என்ன செய்கிறாரு? இருக்கிறார். மரித்தோர் இருந்து எழுந்த முதல் பேரானவர், பேரும் ஆனவர். அப்படிதானே? பைபிளில் எத்தனை பேர் உயிர் தெழுந்திருக்கிறாங்க தெரியுமா? சாரேபாத் விதவை எலியா, அவருடைய மகன் என்ன செஞ்சிருவான்? அந்த விதவையுடைய மகன் ஒரு பெரிய அற்புதம் அவங்க வீட்டில் நடக்கும். என்ன இருக்கும்? எண்ணெயும் மாவும் குறைவுபற்றும். அதை எலியா வந்து இருக்கிறத எனக்கு சுட்டு கொடுமா அப்படின்னு சொல்லுவார். விசுவாசமாக சுட்டு கொடுப்பாங்க. ஆனால் பஞ்ச நாட்களில் அவங்க குறைவுபடாமல் அவங்களுடைய பாத்திரம் என்ன செய்யும்? நிரம்பி வழியும். அதே போல் எலிஷாக்கு அவருடைய அசிஸ்டண்ட், எலியா போனதுக்கப்புறம் எலிஷா, சூலேமியால்னு ஒரு விதவை, அவருடைய மகனும் என்ன செஞ்சிருவாங்க? செத்து போயிடுவாங்க. உடனே எலிஷா வந்து என்ன செய்வார்? அவருடைய அசிஸ்டண்ட் என்ன செய்வார்?
அனுப்பி விடுவார். அவர் போய் அவரால் செய்ய முடியாது, உடனே இவர் என்ன செய்வார், போய் வருவார். அதுக்கப்புறம் நாயும் ஒரு பட்டணம் இருக்குது, அங்கே வந்து ஜீசஸ் போவார். அங்கே ஜீசஸ் போகும்போது அங்கே வந்து போகிற வழியிலே முன்னாடியே வந்து ஒரு அம்மா அழுதுட்டு போவாங்க, பிள்ளை என்ன செஞ்சிட்ருப்பாங்க, செத்து போயிருப்பாங்க. உடனே அங்கே அவருக்கு என்ன செய்வார், உயிர் வர வைப்பார். எவ்வீரு உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய மகள் என்ன செஞ்சுருவாங்க, செத்து மறித்து போயிருப்பாங்க. ஜீசஸ் அவங்க வீட்டுக்கும் போவாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பல அற்புதங்கள் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, செஞ்சுட்டு போவாங்க. அந்த வீட்டுக்கு போகும்போது நீ எதுக்கு அழுகிறீங்க, அவள் சாகலை, அவள் என்ன செஞ்சிட்ருக்கா, தூங்கி கொண்டு இருக்கிறான்னு சொன்னோடனே அவர் அற்புதத்தை செய்வார். அவங்க என்ன செஞ்சுருவாங்க, உயிர் தெரிஞ்சிருவாங்க. அப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஒருத்தர் யார், ஜீசஸோட அவர் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு ஜீசஸ் தெரியறத விட லாசருவை தெரியும். லாசரு என்ன செஞ்சார், லாசருவே வெளியவான்னு சொன்னோன்னே வந்தார். ஆனால் இவர் வந்து எப்படி இருக்கிறாரு, ஜீசஸ் வந்து உயிர் தெழுதலில் முதல் பெருமானவர். இவங்க அதுக்கு முன்னாடியே என்ன இருக்கிறாங்க, உயிர் தெழுந்திருக்கிறாங்களே. அப்போ ஜீசஸ்க்கு மட்டும் ஏன் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இன்னைக்கு அழகாக சொல்லுவார் 1 கொரிந்தியர் 15:20 கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்த நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானவர். எப்படியா முதல் பலன் அப்படின்னா என்னன்னா, முதல் பலன்னா என்னது, இது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் சொசைட்டிக்கு என்ன செய்கிறாரு, ஒரு இந்த அறுவடை பண்ணுறாங்களே அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி அவர் என்ன செய்கிறார், எழுதுகிறார். கடவுள் உயிர்த்தெழுதலில் அவர் என்னது, முதல் பலனாக இருக்கிறார். முதல் பலன்னா என்னது, நம்ம கொண்டு போவோம். எப்போதும் கடவுள் வந்து நம்ம ஆசீர்வதிச்சதில் முதல் பங்கை நம்ம என்ன செய்வோம், கடவுளுக்கு கொண்டு போவோம். கடவுளுக்கு அந்த காலத்தில் என்ன செய்கிறாங்க, எல்லாம் அவங்களுக்கு வந்த எல்லா காரியங்களும் ஆடோ மாடோ ஃபஸ்ட்டு இது ஹார்வெஸ்ட்டை என்ன செய்கிறாங்க, கொண்டு போகிறாங்க. விதைச்சு அறுவடை பண்ணி அதை அறுவடையை கொண்டு போகும்போது முழுசாக அவங்க வைக்கல, அறுவடை உடைய முக்கியமான பகுதியை அங்கே வைக்கிறாங்க. பின்னோக்கி நிறைய அறுவடை அவங்கக்கிட்ட என்ன செய்யுது இருக்குது. இன்றைக்கி அந்த ஜீசஸ் உயிர் தெழுதனால நீங்களும் நானும் என்ன செய்கிறோம், பிழைக்கிறோம். இன்றைக்கி நீங்களும் நானும் அந்த மரணத்துலேருந்து நம்ம என்ன செய்கிறோம், தப்பிக்கிறோம். லாசரு உயிர் தெழுந்தனால இன்றைக்கி மல்கியா பிழைக்க மாட்டான். எவ்வேறுடைய மகள் பிழைத்தனால நம்மளுக்கு மீட்பு இல்லை. ஆனால் ஜீசஸ் உடைய மரணம் அவர் உயிர்ப்பித்தனால இன்றைக்கி நம்மளும் என்ன செய்கிறாரு, உயிர்ப்பிக்கிறார். அந்த மாதிரி வல்லமை உள்ள தேவனை நீங்களும் நானும் என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த கடவுள் சொல்லும் போது சபையில் தலையானவராக நான் அவர் இருக்கிறார் அப்படின்னு நினைவு கூறும் போது எபேசியர் 1:22-23 எல்லாவற்றிலும் அவருடைய பாதங்களில் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிற அவருடைய நிறைவாக சரீரமும் சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். இன்னைக்கு இந்த சபைக்கு யார் தந்தருளினார், ஜீசஸை தந்தருளினார். அவரை காட்டிலும் எந்த பாஸ்டரோ, எந்த பாஸ்டர் பண்ணுற ஜபமோ, இல்லை எந்த பெரிய பெரிய ஊழியக்காரங்களோ பெருசு இல்லை. இன்றைக்கி அந்த சர்ச்சுக்கு இம்பார்ட்டண்ட் யார், ஜீசஸ். ஏன் இந்த இடத்துல வந்து இந்த வார்த்தையை அவர் சொல்கிறாருன்னா, இந்த எபேசு சபைக்கு சொன்னார்னா, இந்த டைம் வந்து அந்த ரோமன் கவர்மெண்ட் இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அங்கே பேரரசர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, எம்பரர்ஸ்லாம் நிறையா உண்டு. இப்போ பாருங்க, இந்த அரசியல்வாதிலாம் கூப்பிட்டு அப்படியே பயங்கரமாக மேன்மைப்படுத்துவாங்க. அவர் பதவிக்கு வராத போது கடவுளுடைய பயங்கரமான டேஞ்சர் ஃபெலோன்னு அவரை சொன்னாங்க. இப்போது ஒருத்தர் ஜெயிச்சு வந்தது வேணால் அவர் தான் ரட்சகர்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்போ அவர் பி டீம், ஒய் டீம், எக்ஸ் டீம்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க, இவர் தான் வந்து கிறிஸ்தவர்களே என்ன செய்ய போகிறாங்க, உயிர்ப்பிக்க போகிறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, அதை தான் அப்போவே சொன்னாங்க. இந்த சபைக்கோ கடவுள் படைத்த எதுக்கோ அவர் என்ன செய்கிறாரு, தலையாக இருக்கிறார். நீ ஏற்படுத்துகிற இந்த எம்பரர்ஸு பேரரசர்கள்லாம் என்ன ஆக முடியாது, தலைவர் ஆக முடியாது. அந்த காலத்தில் நிறைய அந்த மூட நம்பிக்கை, இந்த பிளாக் மேஜிக், பில்லி சூனியங்கள், அதெல்லாம் நம்பி மேஜிக்கெல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க. அப்போ தான் சொல்கிறார், இதெல்லாம் விட்டுரு, உன்னுடைய சபைக்கு ஒரு தேவன் உண்டு, அவரே தலையானவர், அவரே பிதாவால் என்ன தந்தருளி இந்த சபையை மீட்கும்படி அவர் மறுபடியுமாக அவர் என்ன செய்கிறார், வருகிறார். அவரே தருசுரூபமும், ஹீஸ் அ கிரியேட்டர், அவரே முந்தினவராக இருக்கிறார். அப்புறம் என்ன, அவர் என்ன செய்கிறாரு, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பலனானவர். இன்றைக்கி அந்த பலன் என்ன செய்யுது, அவர் உயிர் தெழுந்தனால நம்மளும் என்ன செய்கிறோம், வாழ்கிறோம். அதே தேவன் இன்னைக்கு என்ன செய்கிறாரு, உங்களை அழைக்கிறார்.
தாவீது ருசித்த ராஜாவாகிய என் தேவனே, உம்மை என்னென்றைக்கும் நான் என்ன செய்வேன்? ஸ்தோத்தரிப்பேன். அழகாக பெர்க்மன்ஸ் ஒரு பாடல் பாடியிருப்பார். அது பாடினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எப்போதுமே நம்ம கேட்குற பாடல்கள், நம்ம கேட்குற எதுனாலும் ஜபங்கள் ஏதோ யூடியூப்பில் கேட்குறதுனால அதை நம்ம எங்கே கடத்தி கொண்டு போகணுன்னா இயேசுடைய பாதத்துக்கு என்ன செய்யும்? கொண்டு போய்விடும். கடவுளுடைய வார்த்தைக்கு நேராகி நம்மளை என்ன செய்யும்? வழி நடத்தும். எந்த பாஸ்டர்ஸ் அவங்கள நம்மளை போற்றி புகழக்கூடாது. ஆண்டவரே ஜீசஸ், நீங்கள் எவ்வளோ நல்லவர், உண்மை உள்ளவர், எனக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க? தேடி வந்தீங்க அப்படின்னு நம்ம நினச்சி, ராஜாவாகிய என் தேவனே உம்மை நான் உயர்த்துகிறேன் அப்படின்னு ஒரு பாடலில் என்ன செஞ்சுருப்பார்? ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் என்ன செஞ்சுருப்பாங்க? பாடியிருப்பாங்க. அது முடிஞ்சால் வீட்டில் போய் கேட்டு பாருங்கள். நீங்களும் நானும் தாவீதை போல ராஜாவாகிய என் தேவனே என்றென்றைக்கும் எப்பொழுதும் உண்மையே ஸ்தோத்திரிப்பேன்னு இங்கேருந்து வெளியே போங்க. கடவுள் பெரிய அற்புதங்களும் அடையாளம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வல்லவராக இருக்கிறார். தலைகளில் தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்களுடைய அன்பு தகப்பனே, உம்முடைய நாமத்துக்காக, மகிமை உள்ள நாமத்துக்காக நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம். உங்களுடைய நாமத்தினால விடுதலை உண்டு, உங்களுடைய நாமத்தினால சமாதானம் உண்டு கர்த்தாவே. அவங்களுடைய வார்த்தை அதை சொல்ல சொல்ல அதை தேனிலும் இனிமையானது கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை சொல்லி சொல்லி அனுதினமும் கர்த்தாவே நாங்கள் தருக்கத்தில் ஜெயிக்கிறவர்களாய் அல்ல, யுத்தங்களை ஜெயிக்கிறவர்களாய் நீங்கள் மாற்ற வல்லமை உடையவராக இருக்கிறீர் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய நாமத்தை உணர்ந்து உம்முடைய பாதப்படியில் நாங்கள் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை பரப்ப லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.